என்ன மேடம் கிளம்புவோமா? பின்ன கிளம்பாம இங்கே இருக்க முடியும்? இனிமேல் மண்டபத்துல எப்படி சாப்பாடு போடுவாங்க? டேய் சித்து. ஆ மச்சான், என்னடா கிளம்பிட்டியா? ஆமாடா கிளம்பியாச்சு, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு, அப்புறமா கிளம்பியாச்சு. மாமா, நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்க எப்படி போறது? வரும்போது எப்படி வந்தீங்க? மாமா, வரும்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா அடிச்சு புடிச்சு வந்துட்டோம். ஆனா போகும்போது எப்படி போறதுன்னு தெரியலையே. எடி, வேணா நீ மாமா கூட போ, நான் வேணா ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஆமா ஆமா ஸ்வேதா, மாமா கூட வந்துரு. நம்ம புதுசா ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க அக்காக்கு தான் எனக்கு பழச ஞாபகப்படுத்தவோ என் கூட வாழவோ விருப்பம் கிடையாது. வேணும்னா வா, பைக்ல இல்ல மாமா மனசுல கூட இருந்தாரு. உங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, பச்சம் பசும் சோலையிலே பாடி வரும் பைங்குயிலே. மாமா, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, வாங்க மண்டபத்துக்குள்ள போய் ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்துருவோம். ஐயோ சிங்கத்தை சாட்சி புட்டாங்களே, சிங்கத்தை சாட்சி புட்டாங்களே. பாடி பறந்த கிளி பாடல் மறந்ததடி பூமானே, ஆத்தாடி கண்ணால கூத்தாடி நின்னேனே, கேட்காத மெட்ட எடுத்து வாரே நானே, பாடி பறந்த கிளி. டேய் ஏன்டா? ஆக்கா சார் அங்க பாருங்க, உங்க ஆளு மண்டபம் புக் பண்ற அளவுக்கு போயிருச்சு. நீங்க என்னன்னா ஹார்ட் அட்டாக்கே வராத அளவுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. உங்க ஆளு பேசுனது கேட்டு மொத்தமா நான் நெஞ்ச புடிச்சிட்டு பாடுற அளவுக்கு ஆகி போச்சு. டேய் நீ நினைச்சிட்டு இருக்க இவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும், அவ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும், ஏன் வெளியே இருந்தே ஆள் வந்து இவளை கல்யாணம் பண்ணாலும் இவளை வச்சு குப்பை கட்ட எவனாலே முடியாது. வாங்கிட்டு போன அட்ரஸ்ல ரிட்டன் டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிருவான்டா. சார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே நம்ம பிக்கப் பண்ணிடணும் சார். பிக்கப் தானே, பண்ணலாம் பண்ணலாம். என்ன மாமா, மண்டபம் புக் பண்ணிடலாமா? எந்திரிச்சு வரீங்களா? ஓகே, மச்சினிச்சு சொன்னதுக்கு அப்புறமா வேற என்ன இருக்கு? மச்சினிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. போலாமா ஸ்வேதா? அப்புறம் ஸ்வேதா, உங்க அக்கா ஆட்டோக்கு காசு வச்சிருக்கலான்னு கேளு, இல்லனா ஜிபே பண்ணிடுவாளான்னு பாரு, இல்லனா காசு கொடுத்துட்டு போவோம். ஆ, தோ மாமா, நான் பைக்ல யாரிக்கிட்ட கேக்குறேன். மாமா, அவ ஏறிட்டா, அப்ப நானே? எடி, அவளுக்கு மாமா ஓகே, உனக்கு எப்படி மாமானாரு? ஆமா, ஸ்வேதாக்கு மாமானா எனக்கும் மாமா தானே. அவ உங்களை அக்கான்னு கூப்பிடுறா, நானும் அக்கான்னு கூப்பிடுறேன், அப்ப எனக்கும் மாமா தானே வரும். கரெக்ட் பாயிண்ட். மாமா, நான் எப்படி வரது? அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நீயும் ஸ்லிம்மா அழகா தானே இருக்க. ஸ்வேதா உட்காந்துக்கிட்டு நீயும் உட்காந்துக்கா, ட்ரிபிள்ஸ் போலாம் வண்டியில. தப்பி தவறி நம்மள போலீஸ் பிடிச்சாலும் ஃபைன் கட்டுறதுக்கு மாமா ரெடி தான். ஐயோ செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா வினோத்து, வஞ்சகன் சித்துதானடா. ஆகா சார், இப்ப எதுக்கு சார் இவரு சொப்பன சுந்தரி கிட்ட வந்தாரு? டேய் அவன் எங்கடா வந்தான், இவளுக்கு தான் வாரி கட்டிட்டு அங்க போறாளுங்க. அங்க பாருடா, அவன் கம்முன்னு தாண்டா நிக்கிறான். சொல்ல போனா அவனை வச்சு இவள்வ தாண்டா கண்டென்ட் உருவாக்கிட்டு இருக்காள்வ. அப்படியா சார்? ஆமாடா, நல்லா பாரு இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போறாள்வனு. சார் இதுக்கே எனக்கு பாதி மூச்சு இல்ல சார், இதுக்கு மேல கூத்தடிச்சாங்கன்னா எனக்கு மீதி மூச்சு என்ன ஆகும் தெரியலையே. டே இதுக்கு மேலேயே அடி விழுகும், இதெல்லாம் தாங்காதவன்லாம் ஏன்டா காதல் பண்றீங்க? பாரு பாரு. மாமா, நான் எங்க உட்காரது? ஸ்வேதா உங்க பின்னாடி இருக்கா, நான் எங்க உட்காரது? நீ ஸ்வேதா கூட உட்காரனாலும் உட்காந்துக்கா, அப்படி இல்லனா முன்னாடிதான் இடம் இருக்குல்ல, முன்னாடி வந்து உட்காரு. டேய் மச்சான் எப்படி? டேய் இப்படியா போற? ஆமா மச்சான் இப்படிதான் போறேன். ஆக்கா சார் எங்க போய் யாரும் உட்காந்துருக்கான்னு பாருங்க சார், இதுக்கு மேலே நாங்க உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களா மானம் கட்டவனா ஆயிடுவேன். இந்த வாரேன் சார். மச்சான் இப்படியே போனா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், போ போ. ஏய் சொப்பனச்சு தெரி. புளிச்சிட்டு என்ன? ஏய் முதல்ல ஏன் கிடைக்கல? உனக்கு அறிவே கிடையாதா? ஏன் புளிச்சட்ட? ஏய் பேசாத, நீ முதல்ல பேசாத. வினோத்தையே கோபப்படுத்திட்டான்ல. சித்து சார் உங்க வாழ்க்கையில நான் என்னைக்காவது மண்ணலி போட்டிருக்கேனா? உங்களுக்கு பொண்ணு தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு பாவம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில மண்ணலி போட பாக்குறீங்க பாத்தீங்களா? டே வினோத்து, நான் என்னடா பண்ணேன் இப்ப? நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆமா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஊர் விட்டு ஊர் தாண்டி மதில் விட்டு மதில் தாண்டி உங்க மாமனார் வீட்டையும் தாண்டி இந்த புள்ள கையில காலில் உளுந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா
நீங்க எல்லார் குடும்பத்திலயும் உட்கார்ந்து கூடி கும்மி அடிச்சு போயிடலாம்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அட இந்த புளிச்சட்டைக்கு என்னாச்சு? மண்ணா போச்சு. இறங்கடி ஃபர்ஸ்ட். எங்க ஏறி உட்கார்ந்து இருக்கா பாரு. ஏன் புளிச்சட்டை நல்லா தானே இருக்கு, இப்படி உட்கார்ந்துட்டு போனா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போலாம். ஓ அப்படிங்களா மேடம்? பேசாம சித்து சார் தலையில ஏறி உட்காந்துக்கா, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போலாம். புளிச்சட்டை அவர் தலை பத்தாதே. ஓ அப்பவும் உட்கார்ந்துருக்கு நீ ரெடி தான். அப்படி இல்ல புளிச்சட்டை, மாமா வேற கூட்டி போறேன்னு சொல்லிட்டாவ. அவர் கூட்டி போலனா எனக்கு போறதுக்கு வேற வழி இல்லையே, நான் எப்படி போறதா? ஏய் கூட்டு வந்து எங்களுக்கு கூட தெரியாதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். இறங்கடி முதல்ல. டே வினோத், இது வாலா. மாமா அந்த புளிச்சட்டை அப்படிதான் சொல்லிட்டு தெரியுது, ஆனா நான் இன்னும் அக்செப்ட் பண்ணல. பட் நீங்க கூட்டனா எனக்கு பைக்ல வரணும்னு தோணுச்சு மாமா, அதனால தான் நானும் வந்தேன். தோணும், உனக்கு ஏன் தோணாது? கடவுள் உனக்குன்னு ஒருத்தனை படைச்சிருப்பான், ஆனா அவங்கிட்ட மட்டும் இப்படி பேச தோணாது, மத்த எல்லார்கிட்டயும் இப்படி பேச தோணும். போ புளிச்சட்டை, காமெடி பண்ணாம. சொப்பன சுந்தரி, நானும் அந்த நேரத்துல இருந்து இறங்கி இறங்குன்னு சொல்றேன். இப்ப இறங்கல தூக்கி அந்த கடாசிடுவேன். ஐயோ இந்த புளிச்சட்டை செஞ்சாலும் செய்யும், நான் இறங்குறேன். எடி ஸ்வேதா, அதாவ இறங்கிட்டாளா? நீ இறங்குடி. எது நான் இறங்கணுமா? எடி நீ தானே போ சொன்ன. நான் தான் ஏதோ ஒரு நடப்புல சொன்னேன்னா அதுக்கு நீ போயிடுவியா? ஏதோ அக்கா 4-5 வருஷமா இந்த ஆளுக்கு மண்டை கலண்டாதால பிரிஞ்சிருந்தா, இனிமேலாச்சும் அக்கா நல்லா இருக்கட்டுமா நினைக்கிறியா? நீ என்னன்னா எனக்கு போட்டிக்கு வரலடி. ஏ ஸ்னேகா, நான் போட்டிக்கும் வரல, பொறாமப்படவும் வரல. நீ தான் போட்டி போடுன்னு சொன்ன, அதனால போட்டி போட்டு பார்த்தேன். இருந்தாலும் மாமா கூட பைக்ல போறது நல்லதா இருக்கும் போல, அதனால இப்ப நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதனால நீ ஆட்டோல போ. எது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டா ஆட்டோல போணுமா? இறங்குடி, மரியாதை இறங்குடி. ஸ்வேதா மாமா போவதமா, மாமா மனசு தாங்காது. மாமா ஃபீல் பண்ணாதீங்க மாமா, உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கும் மனசு இல்லதான். இருந்தாலும் அவ கூப்பிடுறாளே. இப்ப என்ன பண்றது ஸ்வேதா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், அது எதையுமே கண்டுக்காம காமெடி பண்ணிட்டு இருக்குது என்ன 2 பேரும். டேய் சித்து, மரியாதை இறக்கி விட அவளை. ஐயோ ஸ்வேதா, உங்க அக்கா பத்திரகாளியும் மாறிட்டா. ஆமா மாமா, இதுக்கப்புறம் இறங்கலனா உங்களுக்கு அடி விழும், எனக்கு அடி விழும். நம்ம 2 பேரும் அடி வாங்குறத பார்த்துட்டு எவனாவது ஒருத்தன் சும்மா இருக்காம போன்ல போட்டோ எடுத்து மண்டப வாசலில் அடி வாங்கிய பெண்மணிகன்னு போட்டு விட்டுருவான் மாமா. அப்படி போட்டு விட்டா அடுத்த பிளாஷ் நியூஸே நம்ம தான் மாமா. அதனால நான் இறங்கிடுறேன் மாமா. சரி சரி, கவலைப்படாத ஸ்வேதா. உங்க அக்கா காலேஜுக்கு தனியா தான் போயிட்டு இருக்கா. நான் வேணும்னா உன்ன நாளைக்கு ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். அப்படியே மாமா? அப்படிதான் ஸ்வேதா, ரெடியா இரு, நான் நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பிக்கப் பண்றீங்களா? பிக்கப்பு எடி ஸ்வேதா, நாளைக்கு நான் பிக்கப் பண்ணலாம் வரமாட்டாரு. ஏன்ப? அதான் மாமா வரேன்னு சொன்னார்ல. இல்ல வரமாட்டாரு, ஏன்னா நாளைக்கு என்ன பிக்கப் பண்ணி காலேஜ்ல கொண்டு விடணும். எது நான் கொண்டு வந்து விடணுமா? நீ மீனாட்சி கூட தானே காலேஜுக்கு போவ? இல்ல, நாளைக்கு உங்க கூட தான் காலேஜ் போறேன், நீங்க கூட்டு கொண்டு போய் விடுறீங்க. ஆஹா, அந்த கமிட்மெண்ட்லாம் நம்மளால ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்? பின்ன நீ தான் ஒத்துக்கணும், பக்கத்துல வேற யாராவது வந்து ஒத்துக்குவாங்களா? ஏய், நீ தான் கூட இருக்கிறவனாவே சேர்த்துக்க மாட்டீங்க, பின்ன என்ன பக்கத்துல இருக்கிறவனா ஒத்துக்குவான், எத்தாப்புல இருக்கிறவனா ஒத்துக்குவான்னு கேக்குற? இப்ப நாளைக்கு நீ என்ன கூட்டு போய் விடுவியா விட மாட்டியா அத சொல்லு. மேடம், முதல்ல இப்ப போறத பத்தி யோசிப்போம், நாளைக்கு போறத பத்தி எல்லாம் நாளைக்கு யோசிப்போம். யோசிச்சுதான் சொல்ல முடியும், என்ன உடனே எல்லாம் கூப்பிட்டு போறேன்னா சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் மர கலந்து போய் இருந்தாலும் பேசுற திமிரு உனக்கு குறையல என்ன? அக்கா சார். என்னடா? இல்ல சார், மத்தவங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது, ஆனா நமக்கு தான் தெரியல என்ன? டேய், அது பிறப்புலே வந்திருக்கணும்டா, அது நமக்கு தான் கிடையாது. அதுவும் கரெக்ட் தான் சார். சித்து சார் ஒரே டைம்ல 3 பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரு. மித்ரன் சாரை விடவும் பெரிய ஆளா இருப்பார் போல சார். அப்புறம் வினோத், என்ன சித்து சார்? இல்லடா, ஸ்னேகா பின்னாடி உட்காந்துட்டா, ஸ்வேதாவால முன்னாடி உட்கார முடியாது. நான் வேணா சொப்பன சுந்தரியை டிராப் பண்ணட்டுமாடா? யோ, ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இதுக்கு மேல மரியாதை கொடுத்து கூட பேச மாட்டேன். நல்லா சரிங்க. எப்படி பொண்ணை தூக்கிட்டு வந்தானோ அப்படியே தூக்கிட்டு போய் உங்க மாமனார் வீட்டுல போய் விட்டுட்டு வந்துருவேன். அப்புறமா அந்த ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் பொண்ணை கூட்டு வர மாதிரி இருக்கும். என்ன கிளம்பிலாம், இல்லன்னா உங்க பொண்டாட்டியை கூட்டு போய் உங்க மாமனார் வீட்டுல விட்டு வரவா? எப்பா டேய், நீ செஞ்சாலும் செய்வாடா, நான் அமைதியாவே இருக்கேன். என்ன மேடம், போலாமா? போலாம். ஸ்வேதா போலாமா இல்ல ஸ்னேகா போலாமா? அதான் ஒழுங்கா தானே கை வச்சிருக்கேன், போ இப்ப போய் தொலை. இதுக்கு தானே சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன். நல்லா பிடிச்சுக்கிட்டல, போலாமா? மச்சான் போயிட்டு வரேன்டா. சரி சரி, பாத்து போ. அப்பவே கிளம்புறேன்னு சொல்லி இப்பதான் கிளம்புற, பாத்து போடா. சரிடா.
ஆகாஷ் சார் பாத்தீங்களா, மாமா பாயம் எல்லா கொழுப்பும் எவ்வளவு தான் சார் இருக்கு. அது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? ஆகாஷ் சார் சிரிக்காதீங்க, போங்க. என்ன ஸ்னேகா, பொறாம எட்டி பார்த்துச்சு போல. பொறாமையா? பொறாமலாம் எட்டி பார்க்கலையே. ஹே, நான் பார்த்தேன்டி, பொறாம அழகா எட்டி பார்த்துச்சு. பொறாமையும் எட்டி பார்க்கல, ஒரு பொறி உருண்டையும் எட்டி பார்க்கல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவரு பொண்டாட்டியை விட்டுட்டு மச்சினிச்சி கூட்டு போறதா நினைக்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாம அவளும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளை எப்படி பைக்ல அனுப்ப முடியும்? ஓ, தங்கச்சி பேர் வீணாக்க கூடாதுன்னு அக்கா இப்போ பைக்ல வந்தீங்க அப்படிதானே? ஆமா, அப்படிதான். அதனால மட்டும் தான் நான் இப்ப பைக்ல வந்தேன். சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா நம்புற மாதிரி இல்லையே ஸ்னேகா. நீங்க நம்பலனா நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் வந்தேன். ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய பைக்ல அனுப்ப முடியாதுல்ல, அதனால தான் நான் வந்தேன். அப்போ ஸ்னேகா பொறாம கிடையாது அப்படிதானே? அதான் சொன்னேனே, பொறாமையும் கிடையாது, பொறி உருண்டையும் கிடையாதுன்னு. ஸ்னேகா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீ இப்படி பண்றது பொறாமப்படுற மாதிரி தான் இருக்கு. பொறாம, பொசசிவ் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, நீ தான் ஒத்துக்க மாட்ட. அதான் பொசசிவா தான் இருக்கல்ல, அதை ஒத்துக்கலாம்ல. பொசசிவா இருந்தா ஒத்துப்போம், இல்லாம ஒத்துக்க முடியாது. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் யாரா இருந்தாலும் பைக்ல ஏத்திட்டு போயிருவேன் அப்படிதானே? எனக்கு அந்த டவுட் இல்லையே. அதான் அந்த பொண்ணுங்களெல்லாம் பைக்ல ஏத்துனேனே, பின்ன எப்படி என் மேல நம்பிக்கை வந்துச்சு? அது மொத வாயை பிளந்துட்டு பார்த்த பொண்ணும் நான் தான். ஐயையோ, இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணு கிடைக்காதுன்னு துரத்தி தத்தி என்னதான் கல்யாணம் பண்ண நீ. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் உனக்கு திறமை கிடையாது. அதனால நீ எந்த பொண்ணையும் பைக்ல ஏத்திட்டு போக மாட்டேன். அதுல எனக்கு 200% கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் இப்ப கூட என் தங்கச்சி பேர் வீணாக கூடாதுன்னு தான் பைக்ல வந்தேன். இல்லனா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு. எவ்வளவு திமுரு பத்தியா இவளுக்கு. கண்டிப்பா போய் 4வது பேஜ படிச்சே ஆகணும். இவ சொல்றது பார்த்தா ஒருத்திய பார்த்து ஒருத்தியே கல்யாணம் பண்ணிருப்போம் போலயே. இவள மட்டும்தான் பார்த்து கல்யாணம் பண்ணமா, வேற பொண்ணுங்களே நம்ம கண்ணுல கிடைக்கலையா? இருந்தாலும் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாயா. ஏ ஸ்னேகா, என்ன? நீ இப்ப இறங்கா, வேற ஒரு பொண்ணை நான் பைக்ல ஏத்திட்டு போறேனான்னு பாப்போம். இறங்கலாம் முடியாது. எது, இறங்க முடியாதா? ஆமா. ஏய் நீ இறங்கு, நான் ஒரு பொண்ணை பைக்ல ஏத்திட்டு வந்து காட்டுறேனா இல்லையான்னு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப என்ன கொண்டு போய் வீட்ல விடு. வீட்ல விட்டதுக்கு அப்புறமா உனக்கு அவ்வளவு தைரியமா இருந்தா பஸ் ஸ்டாப்ல போய் ஏதாவது ஒரு பொண்ணு நிக்கும், அதை கூட்டு வா வீட்டுக்கு. அது எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அதை என் தங்கச்சி ஏத்துக்கிறேன். ஏய் நான் கூட்டு வருவேன்டி. அதான் நான் சொல்றேன்ல, திறமை இருந்தா கூட்டு வா, நான் தங்கச்சி ஏத்துக்கிறேன். ஆனா என் தங்கச்சியை போய் ட்ரை பண்ணாதானே? ஏன்னா என் தங்கச்சி என்ன வெறுப்பேத்துறதுக்காக கண்டிப்பா வருவா. ஆனா எந்த பொண்ணும் உன்னை நம்பி வரமாட்டா. அதுல மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? உனக்கு கரெக்ட் பண்ணவும் தெரியாது. அதனால என்ன கொண்டு போய் வீட்ல கொண்டு விட்டுட்டு நீ பஸ் ஸ்டாப்ல ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டு வா என்ன? ஏய் என்ன இறங்குற? ஏய் உள்ள வர வேணாமா? நீ தான் சொன்னல எனக்கு தங்கச்சி கூட்டு வரேன்னு. திறமை இருந்தா சாயங்காலத்துக்குள்ள ஒரு தங்கச்சி கூட்டு வா போ. நான் அது சும்மா சொன்னேன். நான் நிஜமா தான் சொன்னேன். நீ போ, திறமை இருந்தா கூட்டு வா போ. இவன் என்ன பொண்ணை கூட்டு வராம வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. பேசுது பாரு பேச்சு. இதெல்லாம் பார்த்தா பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரியே தெரியுது. போனா போது நம்ம இதுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா சீன் போடுது. என்ன இது, இவ இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா? டே சித்து, ஒரே ஒரு பொண்ணு பார்த்தாடா கல்யாணம் பண்ண. இருந்தாலும் இது நல்லவன் அப்படிங்கிற கேட்டகரியில தானே வருது. இருந்தாலும் இவ இதுக்கு சலிச்சிட்டு போறா. இதுக்கெல்லாம் முடிவு அந்த 4வது பக்கம். அந்த 4வது பக்கத்துல என்ன இருக்கும்? சரி போய் படிச்சு பாப்போம். டே ஆகாஷ். என்ன மச்சான்? இல்லடா, அப்படியே ஸ்வேதாவையும் சொப்பன சுந்தரியும் கொண்டு விட்டுறீங்களா? எது, இவங்க நம்மள கொண்டு விட போறான்வளா? பெரிய முதலாளி. என்ன ஸ்வேதா? பெரிய முதலாளி, ஏதாவது உங்களுக்கு நாங்க முன்ன பின்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இதுங்க கூட அனுப்புறீங்களே, இதுங்களுக்கு முத காரோட்ட தெரியுமா? என்ன லுக்கு, கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஏற்கனவே எங்க அக்கா வர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ நான் எங்க அம்மா அப்பாக்கு ஒத்த பொண்ணா இருக்கேன். நானும் அந்தால போய் சேர்ந்துட்டேனா எங்க அம்மாவும் அப்பாவும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எடி ஸ்வேதா, அப்ப நானும் போய் சேர்ந்துருவேனா? இவளுங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுவாளுங்க போல இருக்கு. ஏமா சொப்பன சுந்தரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்ல போய் உட்காந்தியே, அப்ப யோசிக்கலாமா இத பத்தி? அவரை பார்த்தா நம்பிக்கை வந்துச்சுல்ல. அப்போ எங்களை பார்த்தா நம்பிக்கை வரலல்ல. எப்படி? பைக்ல தொத்திட்டு உட்கார்ந்து போனாலும் போவீங்க, ஆனா கார்ல சொகுசா வர மாட்டீங்க அப்படிதானே? அதுக்கு சாக்கு நாங்க ஆக்சிடென்ட் பண்ணிடுவோம், கார் ஓட்ட தெரியாது அப்படிதானே? அப்படிதான் அக்கா சார். பரவாயில்ல, நீயாச்சும் ஆகாஷ் சார்னு கூப்பிட்டிய, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா.
சார் உங்க பேரு ஆகாஷ் தானே? அதனால ஆகாஷ்னு கூப்பிட்டேன். ஆமாம்மா, என் பேரு ஆகாஷ் தான். ஆனா உன் ஃப்ரெண்டு தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கல. அதுல என் பேர் தான் மறந்து போச்சு. டேய் ஏன்டா சலிச்சுக்கிற? நீ ஃபியூச்சருக்கு இப்பவே பழகிட்டு இருக்கடா. அப்படி இருக்கும்போது இப்பவே திட்டுகள் அடிகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டானா அப்ப வந்து ஈஸியா இருக்கும்ல. பெரிய முதலாளி இப்ப என்ன சொன்னீங்க? இல்லம்மா ஸ்வேதா, பொதுவான கருத்தை சொல்றேன். இப்ப ஏதாவது பொம்பளை பிள்ளை கிட்ட அடி உதெல்லாம் வாங்கினானா ஃபியூச்சர்ல பொண்டாட்டிக்கிட்ட அடி உத வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அததான் சொல்றேம்மா. ஆனா பிரியா, உன் கூட சேர்ந்து இவரு வீணா போனாரா, இவரு கூட சேர்ந்து நீ வீணா போனியான்னா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, கொஞ்ச நாளா உங்க ரெண்டு பேரும் போக்கே சரியில்லை. கடவுளே! ஆனா பெரிய முதலாளி நல்லா சந்திடி சாக்குல கொத்து விட பாத்தீங்க பாத்தீங்களா? நாளா கனவுல கூட இவனுக்கு வாக்கப்பட்டு சீரழிய மாட்டேன். அதே மாதிரி தான். பொண்ணு ஃப்ரீயா இருக்கு, கட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட நான் கட்டிட்டு போக மாட்டேன். நீ என்ன கனவுல எனக்கு வாக்கப்பட மாட்டேன்னு சொல்ற? நான் முழிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்கள்கிட்ட தாலியை கட்ட மாட்டேன். ஆமா ஆமா, கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வருவான், அவன் தாலியை கட்டுவான், அவனுக்கு கழுத்தை நீட்டுன்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனாலதான் ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பி வந்து நிக்கிறேன். ஆமா ஆமா, தங்க விலை கம்மியா இருக்கு, 10 தாலி வாங்கி தரேன், ஆபீஸ்க்கு போறேன்னு ஒருத்தி வருவா, அவ கழுத்துல தாலியை கட்டுன்னு எங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. பாக்கெட்ல 10 தாலி இருக்கு, பாக்குறியா? ஏய் சோடாபுட்டி, ரொம்ப பேசுற என்ன நீ? ஆபீஸ்ல தான் மரியாதை கொடுத்து பேசுவேன், இங்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன், பாத்துக்க. ஆமா, ஆபீஸ்ல அப்படியே மரியாதை கொடுத்து கிழிச்ச, இங்கதான் வந்து மரியாதை கொடுக்க போறப்ப. இதோ பாரு, தாலி கட்டுறத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. அதே மாதிரி தாலி கட்டுறதும் கட்டாததும் என் விருப்பம், அதை நீ சொல்லக்கூடாது என்ன? ஏய் இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு பிடிச்சிருக்குதான், தாலி கட்டணும்னு தோணுச்சுன்னா கட்டுவேன் தான். ஓடி. சார் என்ன சார் திடீர்னு தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டாரு? பிரியா, உண்மையில அவன் சொல்ற மாதிரி பாக்கெட்ல தாலி கிளி வச்சிருப்பானோ? பெரிய முதலாளி, என்னம்மா? நான் இவனு கூட போக மாட்டேன். எம்மா, அவன் எங்க பர்மிஷன் இல்லாம தாலி கட்ட மாட்டான், பயப்படாம போ. அப்படி இருந்தாலும் தாலி கட்டினாலும் நான் அப்படியே கழுத்தை நீட்டிடுவேனோ? நீட்டல மாட்டேன். என்ன பயந்துட்டியா? நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? நான்லாம் பயப்பட மாட்டேனே. இனிமேல் நான் கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இனிமேல் யாரும் ஆம்பளைங்க தாலி கட்ட கூடாது, பொம்பளைங்க தான் தாலி கட்டணும். யாக்கா சார், மஞ்ச கயிறு கழுத்துக்கு நல்லாவா இருக்கும்? அது ஒரு பைத்தியம் பேசுதுன்னா இந்த ஒரு பைத்தியம் அதுக்கு விளக்கு கேட்க வந்துடும். வாடா. டே மித்ரன், டே இப்ப இதுங்கெல்லாம் கார்ல ஏறுதுங்களா இல்லையா? இல்லன்னா நான் போட்டுமா? டேய் ஆகாஷ், போட்டி போடாம கிளம்புங்கடா. கூட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்து உங்களெல்லாம் கிளப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு பாடாயிருது. அப்ப நான் வர சொல்லு, நான் காரை ஸ்டார்ட் பண்றேன். சரியான பைத்தியம். ஏ புலுசட்ட, நீ ஏன் வந்த? அம்மா சொப்பனா சுந்தரி, அவன் எதையோ இல்லாம சொல்லி கரெக்ட் பண்றாமா. ஆனா நான் உன்கிட்ட ஓப்பனா தானே சொல்லி கரெக்ட் பண்றேன். ஐயா புலுசட்ட, அப்ப உண்மையாலுமே லவ் பண்றியா? அட ஆமாமா, லவ்னா லவ், தாறு மரண லவ். அதை எப்படி காட்டுறதுன்னா ரொம்ப நாளா எனக்கு புரியவே இல்ல. புலுசட்ட, உண்மையாவா சொல்ற? உண்மையாலுமே என்ன லவ் பண்றியா? ஆமா சொப்பன சுந்தரி, எப்படி சொன்னாதான் உனக்கு புரியும், சொல்லு, நான் அப்படியே சொல்றேன். ஐயா அசிங்கமாவே இல்லையா? என்ன லவ் பண்றது எப்படின்னு என்கிட்டயே வந்து கேக்குற? ஏமா தெரியாம தானே நான் உன்கிட்ட வந்து கேக்குறேன். தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு ஒண்ணு லவ் பண்ண போறேன். அதான் வேற பொண்ணு ஏதாவது கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேனே. நீ எல்லாத்தையும் எனக்கு பக்குவமா சொல்லி தருவேன் தான் நான் உன்ன லவ் பண்றேன். ஓ, அப்படினா நான் உன்னை ஒழுங்குபடுத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஆமா, நீ என்ன எல்லாத்துலயும் ஒழுங்குபடுத்துவ. அதான் இதுல இருந்து ஆரம்பிக்கட்டுமே. இருந்தாலும் புலுசட்ட, என் மனசுலலாம் ஒண்ணும் இல்லைல. உனக்கு மனசு இருக்கானே தெரியல இன்னைக்கு வரைக்கும். சரி, நமக்கு வாச்சது இதானேன்னு சொல்லி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற. ஏய் இப்போ என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலமா, சும்மா சும்மாமா. அதானே பார்த்தேன். ஏய் சொப்பன சுந்தரி, அந்த புழு சட்டையை கீழே இறங்க சொல்லு. நானா முன்னாடி போய் உட்கார மாட்டேன். ஸ்வேதா மேடம், அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். நானும் முன்னாடிலாம் வர மாட்டேன். உங்களால முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி வந்து உட்காந்து வாங்க, இல்லனா ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க. எல்லாம் என் தலை எழுத்து கருமண்டா. டே வினோத், போலாமா? அக்கா சார், போலாம் போலாம். உன்னை பார்த்த உசுரக்குள்ள ஷாக்கடிக்குதடி, உச்ச தலையும் உள்ளங்காலும் வேத்து கொட்டுதடி. ஆப்பிள் சிலைய போல நான் உன்னை கண்டதால உசுருக்குள்ள அனல் அடிக்குதடி.
பழகு பேசி பார்க்க மனம் துடிக்குதடி நெஞ்சு முழுக்க நீ 5 மணிக்கு நீ உள்ள பூந்து உசுர புடிச்சு உலுக்கி புடிச்சு கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் 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 பேசி பேசி சிரிச்சுக்கிட்டா டிங் 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 நீ சிரிச்சு சிரிச்சு சேர்ந்துக்கிட்டா டிங் 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 இவன ஆமா எதுக்கு இப்ப கார் ஓட்ட சொன்னா உருட்டுறீங்க? ஏன் டிராபிக்ல யாராவது ஸ்பீடா போற நிப்பாட்டினாலோ இல்லாட்டினா யார் மேலேயே ஏத்திட்டாலோ நீ போய் பணம் கட்டுவியா? இல்ல அதுக்குன்னு இவ்வளவு உருட்டிட்டா போவாங்க? உருட்டிட்டு போலாமா? ஓட்டிட்டு தான் போறேன். உருட்டுற மாதிரியே இருக்கு. பார்த்தா உருட்டுற மாதிரி தான் தெரியுது. ஆமா ஆமா, உனக்கு பேசுறதுல இருந்து வண்டியை ஓட்டுற வரைக்கும் உருட்டுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா உருட்டுற கண்ணோட்டத்துல தானே நீ பாக்குற. இதோ பாரு சோடா புட்டி, உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. ஏற்கனவே சண்டை போட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆயிட்டேன். அதனால எனக்கு இப்போதைக்கு தூக்கம் தான் வருது. சரி தூங்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் பாட்டி வீடு வந்ததும் எழுப்புறேன். இதோ பாரு எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் போய் நிறுத்த கூடாது என்ன? கார்னர்லயே நிப்பாட்டிரு, நாங்க டீசெண்டா இறங்கி போயிருவோனே. ஆனா எதுல உஷாரா இருக்கீங்களோ இல்லையோ, இதுல உஷாரா இருக்கீங்க என்ன? ஆமா, நீ கொண்டு வந்து விடுறதே யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா நாளைய பின்ன ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிராது. இந்த பையன் தான் கொண்டு வந்து விட்டா, இந்த பையன் தான் கூட்டு போனான்னு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கதையை கட்டிடுவாங்கல்ல. வேற வழியே இல்லாம உன் கூட சேர்த்து வச்சு பேசி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிருச்சுன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணலனாலும் நீ கல்யாணம் பண்ணாம விட மாட்டா போலயே. இதோ பாரு, கல்யாணம் அப்படிங்கிற ஆசையே அடி மனசுல வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் அது நீ கிடையாது. பார்க்கலாம் யாருக்கு யாருன்னு கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாரு. அதுல இருந்து நீயும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. என் வாழ்க்கை உன்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியணும்னு எழுதியிருந்தாலோ இல்ல உன் வாழ்க்கை என்கிட்ட மாட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு எழுதியிருந்தாலோ யாராலையும் மாத்த முடியாது. இது என்ன லாஜிக்கு? உன் வாழ்க்கை என்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியும், என் வாழ்க்கை உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நல்லா இருக்குமா? ஆமா, ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என் வாழ்க்கை சீரழிக்கணுங்கிற எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிப்பிய. அக்கா சார், கடைசி வரைக்கும் 2 பேரும் கல்யாணம் பேசிட்டு வரீங்க. இப்போ வண்டி எடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு போறீங்களா இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறீங்களா? டேய் சார், ஆனா நீங்க பேசுற மாதிரிலாம் நான் பேசல சார். ஸ்ட்ரெயிட்டா தான் சொப்பன சுந்தரி லவ் பண்றேன்னு சொல்றேன். ஆனா அந்த லவ் தான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல சார். அது எப்படி பண்றதுன்னு அவகிட்ட கேட்டா அவ ஐடியா சொல்ல மாட்டேதா அக்கா சார். நாய துப்பிடுவேன், போ பின்னாடி. சரி, மறுபடியும் அவகிட்ட ஒரு பிட்ட போட்டு பாப்போம். அம்மா சொப்பன சுந்தரி, அடி பாவி, அப்பவே சொன்னேன் கம்மியா தின்னு கேட்காம 3 பந்தியில நல்லா முங்க தின்னுட்டு தூங்குறத பத்தியா? அவங்க 2 பேராவது பேசிக்கிட்டே வராங்க. இது தூங்குறத பாக்குறதுக்கு அடிச்சு பிடிச்சு பின்னாடி வந்து உட்கார்ந்தேன். ஏமா சொப்பன சுந்தரி, சொப்பு சொப்பு சொப்பு. எனக்கு இன்னும் 2 பாக்கெட் பானிபூரி. எது 2 பாக்கெட் பானிபூரியா? அடி பாவி மவள, மாமன் பக்கத்துல இருக்கேன், மாமன் கிட்ட பேசுவான்னு பார்த்தா இவ கனவுல கூட சாப்பிடறது தானே ஆர்டர் போடியா? இவளை வச்சுக்கிட்டு என்னென்ன குடும்பம் நடத்த? இருந்தாலும் என் சொப்பு தூங்குறது கூட அழகாதான் இருக்கு. சொப்பன சுந்தரி பேர் அழகி. காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பேரும் கண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா, உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது?